கருப்பட்டி நெய் பணியாரம் ரெடி. இப்போ அடுத்து கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம காரப்பணியாரம் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். டீ சிண்டே இருக்கட்டும். வெள்ளை பணியாரம் ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும். நமக்கு கருப்பட்டி பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அற்புதமான கருப்பட்டி பணியாரம் ரெடி. இப்போ இந்த பக்கம் பால் காஞ்சிருச்சு. நம்ம டீ போட போகிறோம். இந்த சைடு வெள்ளை பணியாரம், கார பணியாரம் வெந்துக்கிட்டு. ஓகே, இப்போ டீயை போட்டுறோம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெள்ளை பணியாரம் எங்கிட்ட அழகாக திரும்புது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோர்க் இதில் வந்து இந்த கருப்பட்டி பணியாரம் பண்ண அந்த மாவு ஒட்டி இருந்ததுனால நான் வந்து இந்த கட்டி வச்சே திருப்புறேன். எவ்வளோ அழகாக திரும்புது பாருங்க. நம்ம ஊற்றிருந்த எண்ணெயே போதும். இப்போ இதே மாதிரி இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சாங்க. இந்த பக்கம் டீ ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டி பணியாரம் ரெடி, டீ ரெடி. நாட்டு சர்க்கரை டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரையை முதல்ல பால்லே போடக்கூடாது. கருப்பட்டி கூட உங்களுக்கு நீங்கள் பாகு எடுத்து தான் லாஸ்ட்டில் வந்து கலக்கணும். நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சரி நல்லா டீ கொதிச்சோன்னா கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும்.